Hello guys, welcome to Faiyu Tech channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா Realme X2 மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட குயிக் ரிவ்யூ அண்ட் ஃபோட்டோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த கேமராவோட சாம்பிளும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் எஸ்டி சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், டைப் சி போர்ட் அண்ட் ப்ரைமரி கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது. அண்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பக்காவாக இருக்குது. ஃபோன் பார்க்குறது ஷைனிங்காகவும் இருக்குது அண்ட் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. வாங்க இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். மொபைலோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட GW1 f1.8 அப்பேச்சர். ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.2 சூப்பர் வைட் ஆங்கிள், அப் டு நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கலாம். ப்ளஸ் மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் சூப்பர் மேக்ரோ லென்ஸ் கேமரா. அண்ட் நாலாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் மோட் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ நாச் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் f2.2 அப்பர்ச்சரில். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள் இதோட இமேஜ் எப்படி இருக்குன்னு. இந்த அவுட்டோரில் எடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அண்டு டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து நார்மல் மோடில் எடுத்தேன். இது வந்து இப்போ எடுக்கிறது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 960 fps ஸ்லோ மோஷனில் கூட எடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு பொக்கே எஃபெக்ட் வீடியோ கூட இதில் எடுக்கலாம். நான் எடுத்துருக்கேன் பாரு சாம்பிள் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்கிறது Realme X2 மொபைலில். இந்த வீடியோவில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவில் எதனா கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதா இல்லை பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன். பொக்கே எஃபெக்ட் கூட இருக்குது. பின்னாடி எல்லாமே பிளராக தான் தெரியுது. உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட், உங்களுக்கு 100%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% தான் வச்சுருக்கேன்னா 60%ல் இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரேட்டிங்ஸ் சொல்லுங்கள் இந்த மொபைலோட எப்படி இருக்குங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. சும்மா டச் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுது.
பட் இது இன்னும் நான் ரிவ்யூ பண்ணிட்டு பிறகு சொல்கிறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 64GB மாடல் வந்து 17,000 ருபீஸ்க்கும், அண்டு 6GB 128GB மாடல் வந்து 19,000 ருபீஸ்க்கும், அண்டு 8GB 128GB மாடல் வந்து 20,000 ருபீஸ்க்கும் சேல்ஸ் ஆகின்னு இருக்குது. இதில் வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று பேர் க்ரீன், பேர் ப்ளூ அண்டு பேர் ஒயிட்னு 3 கலரில் இது சேல்ஸ் ஆகுது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி, இந்த மொபைல் குவாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த 17,000 ருபீஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மொபைல் உங்களுக்கு ஒர்த்தா இல்லைன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.